பணம் வந்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் தம்பி. வாழ்க்கை கரெக்ட்டா அமையணும். நீங்க வந்து வாழ்க்கை அமையலன்னு சொல்லக்கூடாது. பாய் நாகு. சரி தம்பி. ஆமா. இப்ப வந்து கால் வந்து வரும்ல. ஏன்னா, மேடம் வந்து விஐபி. இல்ல தம்பி. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல. அ சொந்த பந்தத்துக்கிட்ட சொன்னா, தன்னுடைய கஷ்டத்த சொன்னா சொல்லி சிரிப்பாங்க. மத்தவங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இத வந்து ஒரு நண்பர் என்ற முறையிலும், அண்ணன் என்ற முறையிலும் சொல்லியிருக்கீங்க. சரியா? இது வந்து இப்படி சொல்லாதீங்க சரியா? லைவ் சோகமாக்கிட்டேன் அப்புட்ன்னு. சரிங்க சித்தி. இப்ப நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆமாமா. நீங்க பெரிய விஐபி. அது சொல்லாம கொள்ளாம கூட போயிட்டீங்களே. ஏன்னா, நானும் அந்த கஷ்டத்த அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். ஓகே. பாய், பாய் ஆல். இல்ல நீங்க நீங்க போயிட்டு வாங்க. நான் தம்பி இருக்காப்புல. தம்பி ஆஃபீஸ் முடிச்சவொன்னே கிளம்பிருவாப்புல. இது எங்க ஊருக்கு அம்மா. எங்க ஊருக்கு அம்மா பார்த்துக்கங்க. எப்படி இருந்த அம்மா எப்படி ஆகிப்போச்சுன்னு. என்ன பண்ண? பண்ண தாயே! கண்ணோடு கண்கள் 2. நான்லாம் ஏகப்பட்ட கஷ்டத்த அனுபவிச்சிருக்கேன் தம்பி. நெறைய கஷ்டங்கள். நானா சொல்லி, நானா தனியாலாம் அழுதுருக்கேன். அந்த மாரி கஷ்டங்கள். அது அவங்களுக்குள்ளயே சிரிச்சுக்கிறாங்க. நான் எங்க சித்தி அவங்க எங்க சித்தி சொல்றாங்கல்ல, அவரு ஒரு நாள் தான் வருவாருன்னு. அதுக்கு சிரிக்கிறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிற வேணாம் தம்பி. சரியா? வரும் தம்பி. நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு போயிட்டு, நல்லா 1 மணி நேரம், 2 மணி நேரம் சிவன நல்லா தரிசிட்டு வாங்க. சரியா? ம். கோயிலுக்கு போவீங்க தானே நீங்க? கோயிலுக்கு போனீங்கன்னா, சிவன்ட்ட சொல்லி நல்லா அழுதுருங்க. அழுதுட்டு நல்லா மன நிம்மதியோட வரலாம். என்றும் சிவன் எப்பொழுதும் துணையாக இருப்பார். மன நிம்மதி வேணும்னா ஒரே ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், சமயபுரத்துக்கு போங்க. இல்லைன்னா நீங்க சமயபுரம் தானே? சமயபுரம் பக்கத்துல தானே இருக்கு. அவரு சரி நம்மளுடைய கஷ்டம் சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. வேற ஒண்ணும். இல்ல நான் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க.